கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே அந்த 11வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அந்த மத்திய பாகத்திலிருந்து பார்க்கும் பொழுது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த நாட்களில் உலகத்தினுடைய கடைசி நாட்களிலே இருக்கிற நமக்கு கர்த்தருடைய வருகை மிகவும் சமமாக இருக்கிறதுனால, இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தினுடைய முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி நமக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது தேவன் நம்மளை காத்து நடத்துகிறவர். இந்த கடைசி நாட்களிலேயும் கூட தேவன் நம்மளை காத்து நடத்துகிற ஒரு தேவன். நாம் அந்த நாட்களிலே பாதுகாக்கப்பட வேண்டும். தேவன் நம்மளை நடத்த வேண்டும், நம்மளை பாதுகாத்து நம்மை அவர் நடத்த வேண்டும், நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆகவே இந்த நாட்களில் அதுக்கு சில காரியத்தை ஆண்டவர் நமக்கு அந்த திருஸ்தாந்தங்கமாக கர்த்தர் சில காரியங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். நமக்கு அவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். முதலாவதாக அந்த 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களில் சிலர் விக்கிர ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அவர்களைப் போல, அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரரை போல நீங்களும் ஆகாதிருங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆவதாக அந்த 8ஆம் வசனத்தில், அதாவது அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் வேசித்தனம் பண்ணி அவர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அவர்களைப் போல நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருப்பீர்களாக என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக அவர்கள் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை பரீட்சை பார்த்தார்கள். ஆனால் அவர்களைப் போல நீங்கள் பரீட்சை பாராதிருப்பீர்களாக என்று சொல்லி நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். 4ஆவதாக அந்த 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்கள் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் முறுமுறுத்தார்கள், ஆனால் அவர்களைப் போல நீங்கள் முறுமுறுக்காதிருங்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். 5ஆவதாக 6வது வசனத்தில், அவர்கள் இச்சித்தார்கள், அவர்கள் இச்சித்தது போல நீங்களும் இச்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர்களைப் போல நீங்கள் செய்யாதபடி உங்களை தேவன் காத்து நடத்தும்படியாக என்று சொல்லி கடைசி நாட்களில் இருக்கிற நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படியாக தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாட்களில் அவர்களைப் போல நாம் அந்த நாட்களில் விக்கிரக ஆராதனை செய்யாதபடிக்கு, அவர்களைப் போல வேசித்தனம் பண்ணாதபடிக்கு, அவர்களைப் போல பரீட்சை பாராதபடிக்கு, அவர்களைப் போல முறுமுறுக்காதபடிக்கு, அவர்களைப் போல நம்ம இச்சியாதபடிக்கு தேவன் நம்மை காத்து நடத்துவாராக, நம்மை பாதுகாத்து நடத்துவாராக, அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. உண்மையாகவே இந்த உலகத்தின் இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே இருக்கிற எங்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக எழுதப்பட்டதான ஆண்டவரே இந்த நிருபத்துக்காக, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அவர்களைப் போல நாங்கள் முறுமுறுக்காதபடி, வேசித்தனம் பண்ணாதபடிக்கு, விக்கிரக ஆராதனை செய்யாதபடிக்கு, இச்சியாதபடிக்கு, ஆண்டவரே நாங்கள் பரீட்சை பாராதபடிக்கு உமக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு நாளும் நீர் பாதுகாத்து நடத்தும். இந்த கடைசி நாட்களிலே தேவன் தாமே அருமையான நம்முடைய ஜனத்தை, உடைய பிள்ளைகளை, குடும்பத்தை எல்லா விதமான அழிவுக்கும் தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்வீராக, நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.